இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திற்கு அப்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு இந்த திராட்சரசம் அடையாளமா இருக்கிறது. யார் யார் கைகள் கொடுக்கிறா? மெல்கிசேதேக். இவர் யாருங்க? இவரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எபிரேயர் என்ற ஒரு நிருபம் இருக்கிறது. அதில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீர்கள் என்றால் அங்கே இவரை குறித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இவர் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. இவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, ஜீவனும் முடிவும் இல்லை. இவருக்கு யார் தசமபாகம் கொடுக்கிறாரு? ஆபிரகாம் கொடுக்கிறாரு. இவர் யாருங்க? 3வது வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க, அதை தியானம் பண்ணுங்க. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பான இனிப்பான ஒரு வார்த்தையா இருந்துச்சு. எப்பெல்லாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர். ஆபிரகாமுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணிருக்கீங்க? கிருபையா இருந்திருக்கிறீங்க. அவனை நீதிமானே என்று சொல்லியிருக்கிறீங்க. எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 3வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நினைத்திருக்கிறான். இது யாரு? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். இது வெளிப்பாடு. வெளிப்பாடு வரும்போது கர்த்தரை நீங்க கரங்களை தட்டியோ அசைத்தோ நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இட் இஸ் a rhema for today. தேவனுடைய குமாரனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறவரா இருக்கார். அவர் எங்க இருக்காரு? குமாரன் எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பார்சத்தில் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? உங்கள் காலின் கீழே நிச்சயமா என்ன பண்ணுவாரு? சமாதானத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். என்ன போட்டு வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 16:20. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருக்கும். உங்க காலில் கீழே போடுவாரா மாட்டாரா? நிச்சயமா பண்ணுவாரா மாட்டாரா? ஆமென். காலை நல்லா மிதிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு சாத்தான என் காலின் கீழே மிதித்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மெல்கிசேதேக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதற்காக இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு? அவன் சரீர மீட்பை அடைய வேண்டும். என்னங்க சொல்றீங்க? சரீர மீட்பு அடையணுமா? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. ஆமா, ஆண்டவர் அவரை அழைக்கும் போது அவன் குறைவுள்ளவனாக இருந்தான். அவன் குடும்பத்தார் என்னவா இருந்தாங்க? விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனா சரீர சுகம் மட்டும் இல்லைங்க. அவருக்கு சரீரம் மட்டும் சுகம் அடையல. அப்படியா? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 இப்படியா சொல்லுகிறது. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன்னை நான் பெரிய சாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள உன் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் 75 வயசுல எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு? இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே. என்னங்க சொல்றீங்க அவன் சரீர சுகம் அடையலன்ட்டு? ஆமாங்க, ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது சரீரம் மாத்திரம் சுகம் அடையல, சரீரம் மாத்திரம். அதனாலதான் ஒருவர் வருகிறார் சரீரத்தை சுகப்படுத்துவதற்கு, அப்பமும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்பமும் திராட்சரசமும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு திரளான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கடல் மணலை பாரு, வானத்து நட்சத்திரத்தை பாரு, இவ்வளவு பெரிய ஜாதியை ஆக்குவேன்றாரு, பெரிய சந்ததி ஆக்குவேன்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றாரு, பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றாரு. ஆனா ஒரு புத்திர சந்தானம் இல்லையே, ஒரு குழந்தை கூட இல்லையே, என் வாழ்க்கையில குழந்தையே இல்லையே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், பலவீனங்கள் இருக்கா? பலவீனங்கள் இருக்கிறவங்க மாத்திரம் எத்தனைங்க பார்க்கலாம். எனக்கு பலவீனங்கள் இருக்குங்க, எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை,
சொல்லுகிறவர்கள் எந்திரிங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு கால்ல வலிங்க, எனக்கு தலை வலிங்க, தோட்டத்துல போவே முடியலங்க, இருதயம் வலிக்குது, எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. நான் சொல்றேன், அப்பமும் திராட்சை ரசமும் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் பிற்க கொடுக்கப்பட்ட சரீரம், அவருடைய மாம்சம் உங்களை விடுதலையாக்கும். ஹalleluya. அவர் வம்சத்தை பற்றி பேசுறாரு. என்ன பண்றாரு? பெரிய சாதியாக்குவேன் பேசுறாரு. ஆனாலும் ஒரு குழந்தை இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலையாக்குவார்.